அண்மையில் திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்பட்ட தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த கவின் ஐடி ஊழியர். அவருடைய படுகொலை தமிழகம் தாண்டி உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அது குறித்த உரையாடல்கள், அது குறித்த விமர்சனங்கள், அது குறித்த பார்வைகள் அப்படின்னு தொடர்ந்து சமூக வலைதளங்கள், சமூக தளங்கள் அப்படின்னு அது நம்ம கேட்டுட்டே இருக்கும். ஏன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம், அந்த படுகொலை நடந்ததற்கான பின்னணி காரணம் சாதி என்கிற அடிப்படை. அதுதான் அதற்கான மிக முக்கியமான காரணம். ஒருவேளை அந்த கவின் ஏதோ ஒரு மாதிரியான பின்னணி, அதாவது சாதியை கடந்து வேறு ஏதாவது பொருளாதார அடிப்படையில் அல்லது குற்ற பின்னணி உள்ளவர்கள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிப்படையாக இருந்திருந்தாலும் கூட இது வேறு விதமான திசையை நோக்கி போயிருக்கும். நல்லா படிச்சிருக்கிறாரு, ஐடில வேலை செய்யறாரு, 2 லட்சம் ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்குறாரு. அந்த பொண்ணு ஒரு சித்தால வேலை செய்யுது. ஸோ மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வயசு எல்லா அடுக்குகளிலும் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு ஜோடி. சாதி என்கிற அடிப்படையில் அவருடைய தம்பி இவரை படுகொலை செய்யப்படுறாரு. இந்த படுகொலை நடந்த உடனேயே புதிய தமிழகம் கட்சி திருநெல்வேலியில் இளைஞரணி தலைவர் அவர்கள் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்துல வெளிப்படையாக தேவேந்திர குல வேளாளர் இறந்தார், மறவர் சமூகத்தைச் சேர்ந்த சுர்ஜித், அந்த குடும்ப பின்னணி, அதாவது சாதியை அடிப்படையாக கொண்டு அந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டதுன்னு ஒரு சாதியை நேரடியாக குறிப்பிட்டு, வெறும் அந்த படுகொலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இங்கு எந்த விதமான ஒற்றுமையும் பேணப்படாததற்கான அடிப்படை காரணமாக இருப்பது இந்த குறிப்பிட்ட சாதியிடம் இருக்கக்கூடிய வன்முறை எண்ணமும் சாதிய அந்த மனோபாவமும் தான். அதுதான் மற்ற எல்லாத்துக்கும் அடிப்படை சிக்கலாக இருக்குது அப்படின்னு வெளிப்படையாக பேசினார். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட இது முதல் போராட்டம் கிடையாது திருநெல்வேலியில நடத்தினது. அது பல போராட்டங்களில் அதுவும் ஒரு போராட்டம், பல உயிரிழப்புகளில் அதுவும் ஒரு உயிரிழப்பு. பெரும்பாலும் குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட பின்னணியை ஆக கொண்டவர்கள் இருப்பதனால வேற வழி இல்லாம அதை பேச வேண்டிய சூழல் உருவாயிடுச்சு. அதை வெளிப்படையாக பேசின உடனே அந்த வீடியோ கொஞ்சம் காட்டமாக சமூக வலைதளங்களில் மிக வைரலாக பரப்பப்பட்டு, சமூக வலைதளங்களில் மிக வைரலாக பரவி பல விமர்சனங்களை பெற்றது. இப்படி வைரலாகி அந்த வீடியோ எல்லா தரப்புகிட்டையும் போய் சேர்ந்த உடனேயே அந்த மறவர் சமூகத்தினுடைய அமைப்புகள் பிளஸ் அந்த கலர் சமூகத்தை சேர்ந்த சில அமைப்புகள் இவரை கைது செய்யணும், இவர் வன்முறை தூண்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெட்டிஷன்ஸ் அப்படின்லாம் எழுதி எஸ்பி ஆபீஸ், அங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், அது இதுன்னு நிறைய இடங்கள்ல கொடுத்தாங்க. ஒரு 10-15க்கும் மேற்பட்ட அமைப்புகள் குறிப்பிட்டியா போட்டோக்கள்லாம் நிறைய சமூக வலைதளங்கள்ல பார்க்க நேரிட்டது. இப்படி இது ஒரு பக்கம் அவர்கள் எதிர்வினை ஆற்றாங்க அப்படின்றது அந்த பேசுபொருளாக இருக்கக்கூடிய அதே சமயத்திலேயே பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலுடைய கோபி அண்ட் சுதாகர் டீம் நிறைய அவங்களுடைய வீடியோக்கள் நம்ம பார்த்துருப்போம். அரசியல் சம்பந்தமாக அல்லது நையாண்டி நிறைய பார்த்துருப்போம். இந்த விஷயத்தை அவங்க கையில எடுத்து இந்த படுகொலை, ஏன்னா ஜீரணிக்க முடியாத படுகொலை, என்னடா இது இவ்வளவு சமூக தளத்தில் இவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு மூவ் ஆகி வந்த ஒரு பையனையே அக்செப்ட் பண்ண முடியல, இந்த திருமணத்திற்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு, கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மூர்க்கத்தனம்னா அவங்களும் அந்த கடந்த கால பின்னணிகளை ஆரஞ்சு இதற்கு ஒரு வீடியோ பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஆண்ட பரம்பரை எப்படி எல்லாம் ஒரு சாதியின் அடிப்படையில ஒருத்தன் உசுப்பேத்தி விடப்படுறான், எப்படி எல்லாம் அவன் குற்றவாளியா மாறுறான், எப்படி அவனுக்கு சாதி போதை ஏறுது அப்படிங்கிறத அவங்களுடைய புரிதல்ல, அவங்களுடைய வட்டார இதுல அந்த டீம் ஒரு வீடியோ பண்ணுது. அந்த குரு பூஜைக்கு போறது, பொட்டு வச்சுக்கிறது, அப்புறம் அதுலயும் அல்டிமேட்டா மிளகாப்பிடி தூவி முதுகுல குத்துறதெல்லாம் என்னடா வீரம் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த சைட்ல பேனர்ல பிரச்சனை என்ன போன்பான்னு, அதாவது கல்வி அறிவே இல்லை ஆனா உனக்கு சாரி வெறி, உன் பின்னணி தெரியுமா, என்னடா பின்னணி, உங்க அப்பா பொறி வச்சு வித்துட்டு இருந்தாரு, பொறிகடலை வித்துட்டு இருந்தாரு, அப்படி இப்படின்னு. சோ எளிய பின்னணி, பொறிகடலை விற்கக்கூடியவருடைய பையனுக்கும் கூட சாதி வெறி ஊற்றப்படுது. இதெல்லாம் ஒரு கான்செப்ட். இதை அடிப்படையாக கொண்டு ஒரு வீடியோ. அந்த வீடியோ தற்போது 60 லட்சத்தை கடந்து இருக்குன்னு நினைக்கிறேன். வந்த உடனேயே அந்த வீடியோ பயங்கர வரவேற்பை பெற்றுச்சு. ஏன்னா பலரும் பேச தயங்குகிற, பலரும் பேச எதுக்கு நமக்கு அப்படின்னு ஒதுங்கி போற ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை பேசாம வேற எதை பேசுறது? சமூகத்தில் படுகொலை செய்யக்கூடிய அளவிற்கு சாதிய எண்ணம் மேலோங்கி இருக்குதுன்னா இதை பேசாம வேற எதை பேசுறது? சமூக பொறுப்புடனும் தங்களுடைய அந்த பாப்புலாரிட்டி, அவங்களுடைய அந்த புகழ் வெளிச்சத்தையும் ஒரு சமூக சிக்கலுக்காக பயன்படுத்தி அந்த வீடியோ மிகப்பெரிய வரவேற்பை பெற்று பலராலும் பாராட்டப்பட்டு, துண்டா வெட்டி அந்த கான்செப்ட் அடிப்படையில ட்ரால் பண்ணி அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட நாம அறிந்த வகையில் இணையதளத்தை பயன்படுத்தக்கூடிய எவரேனும் அந்த வீடியோவை நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில் பார்த்து கடந்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அந்த வீடியோ பயங்கர ரீச். இப்படி இருக்கும் பொழுது மறவர் சமூகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் சிலர் கோவை மாவட்டத்துல ஆணையரிடம் போய் ஒரு மனு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே புதிய இளைஞரணி தலைவர் திரு ஷியாம் அவர்களை கண்டித்து அவர் கைது செய்யணும்னு பெட்டிஷன் கொடுத்தாங்க. 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இவங்க எதற்காக பெட்டிஷன் கொடுக்குறாங்கன்னா, இந்த பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ல தடை செய்யணும், அவங்க எங்கள் சமூகத்தை
அவதூறா பேசுறாங்க. இதற்கு முன்பே இந்த வீடியோவை குறித்து வழக்கமாக சாதிக்கு முறவாசல் செய்யக்கூடிய சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ போட்டிருந்தார். என்னன்னா, இதுக்கும் எங்க சாதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எஸ்கேப் ஆகுறாராம். அவங்க அவங்க தெளிவா நிறம் வரைக்கும், எந்தெந்த நிறம் வரைக்கும் வச்சு, கைரேகை வரைக்கும் டிரான்சிஷன்ல வச்சு தெளிவா தான் குறிப்பிட்டிருந்தாங்க. அது எல்லாராலும் புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சு. பலரும் இனியும் நீங்க திருந்தணும், அடுத்த தலைமுறையாவது சும்மா வெட்டர்வா வேல்கம்பு அப்படின்னு எல்லாம் அவங்களை உசுப்பேத்தி விட்டு அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க, சமூகம் எங்கேயோ வளர்ந்து போயிடுச்சுன்னு பலரும் பல விதங்கள்ல சமூக ஆர்வலர்கள், உதாரணத்துக்கு அந்த நடிகர் பாலாஜி, நிறைய துணை நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள் எல்லாம் கூட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. முதலமைச்சர் பேசல, எதிர்கட்சி எல்லாம் பேசல, அது வேற. பட் இவங்க எல்லாமே மனசாட்சி உள்ள எவரும் இதை முன் பேசிட்டாங்க. இப்படி இருக்க சூழல்ல சாட்டை துரைமுருகன் வழக்கமா முட்டு கொடுக்கறதுக்கும் மரவாசல் பண்றதுக்கும் இந்த எங்க சாதி எல்லாம் இல்ல, அவங்க முத்துராமலிங்க தேவரை குத்தி பேசினாங்களா அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சியை போல சுதாகரை கோபியையும் பாராட்டுறதை போல பாராட்டி, இதுக்கும் நம்ம சாதிக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க எங்க போறீங்க அப்படின்ட்டு அவங்க அது பண்றதுக்காக, எஸ்கேப் பண்றதுக்காக ஒரு வீடியோ போட்டாரு. பட் அந்த ரீச்சை இது கோடிக்கணக்கான பேர் பார்வைகளை கடந்ததுனால அதை அடிச்சு நொறுக்கி போயிடுச்சு. அவர் இந்த சாதியை காப்பாற்ற முயற்சி செஞ்சதுக்கு இவங்க வழக்கறிஞர்கள் தாமாக இல்லை, அது எங்கள் சாதியைத்தான் பேசினார், அவங்க எங்க சாதியைத்தான் கிண்டல் பண்றாங்க, எங்க சாதியைத்தான் அவதூறு பேசியிருக்காங்க, சோ அவர்களை கைது செய்யணும், அந்த சேனலை நிரந்தரமா முடக்கணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் நிறைய அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே, இப்ப பிக் பாஸ்ல கூட ஒரு சகோதரர் போயிருந்தார், ஒரு பேர் எனக்கு நினைவில், அவங்க நிறைய பேர் என்னடா இது, ஒரு படுகொலை நடந்துருச்சு, அந்த படுகொலை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத படுகொலை, அந்த படுகொலையை ஆதரிச்சு சமூக வலைதளங்களில் பேசுறது யாருன்னா அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். நீ சூப்பர்ரா, மாவீரன்டா, இரண்டாம் அவர்ரா, மூன்றாம் இவர்ரானெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல அவருக்கு ரீல்ஸ் போட, சுர்ஜித்த எல்லாம் பண்ண, அப்புறம் வழக்கமா இருக்கக்கூடிய அந்த அவங்க மீதான அந்த இதெல்லாம் இருக்கலையா விமர்சனங்கள், அதற்கான பழைய காலத்து வீடியோ, அவங்க பேசுனது, அவங்களை அவதூறா பேசுனது, இவங்களை அவதூறா பேசுனது எல்லாம் எடுத்து போட்டு மீண்டும் மீண்டும் மீண்டும். இது எப்படி நியாயம்? ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு படுகொலை நடக்குது, நாங்கள் பல சமூகத்தவர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல வாழ்றோம், எங்களுக்குள்ள அந்த பிரிவினை இல்லை, நாங்கள்லாம் ஒரே இதுல இருக்கோம். பட் இதே சமகாலத்துல நாம் இங்கு எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக பழகணும்னு முயற்சி செய்து இப்ப கல்வி அறிவின் மூலமாக அல்லது வெளி உலக தொடர்பின் மூலமாக ஒரு ஒற்றுமையை அடைஞ்சிட்டோம், நாங்கெல்லாம் இருக்கோம். இந்த இடத்துல இதே சமகாலத்தில் எங்களை விட நன்கு படித்த ஒருத்தன் சாதியின் பெயரால் படுகொலை செய்யப்படுறான்னா இதை நாங்கள் எப்படி பொறுத்துக்கிறது? இதுதான் அந்த வீடியோனுடைய அந்த அவங்க அடிமனசுல இருக்கக்கூடிய கருவாக இருக்க முடியும், அந்த ஆத்திரம், அந்த கோபம் அவர்கள் மொழியில் வெளிக்காட்டுறாங்க. இதை சரியாக புரிந்து கொண்டு பொது சமூகங்கள் ஒரு குறிப்பிட்ட நமது சமூகத்தை பாயிண்ட் பண்றாங்க, நம்மை குற்றவாளி குண்டுல ஏத்துறாங்க, நமது சமூகத்தில் சில நூறு பேர் கிராமத்துல ஏதோ செய்யக்கூடிய தவறுகள் எந்த எல்லைக்கு போனாலும் நம் மீதும் அந்த கரை விழுது, நாம் உடனடியா முழிச்சுக்கணும் அப்படின்னு கிராமமா போய் இனிமேல் வன்முறையை யாரும் கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு இப்படி புரிஞ்சு கொள்ளப்பட வேண்டிய செய்தி, இப்படி புரிஞ்சு கொள்ளப்பட வேண்டிய விஷயம். வன்முறைக்கு எதிராக அந்த சமூகத்தை திசை திருப்பணும், தீய சாதிய வக்கரங்களுக்கு எதிராக அந்த சமூகத்தை திசை திருப்பணும். ஏன்னா இன்னைக்கு காலம் அப்படி இல்லை, இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ அந்த எண்ணங்களோடு இருக்கலாமே தவிர உலகம் அழியிற வரைக்கும் நாங்க அப்படியே தான் இருப்போம்னா இருக்க முடியாது. காரணம், இதே சமூகம் இன்னைக்கு எவ்வளவோ தூரம் பண்பட்டு எவ்வளவோ நல்ல பல நண்பர்கள், பல சகோதரர்கள் நிறைய அங்க வந்துட்டாங்க. இப்ப எனக்கே உதாரணத்துக்கு புதுக்கோட்டையில கடந்த ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கசப்பான நிகழ்வு, அங்கு எனது சகோதரனாக நின்று இன்னைக்கும் அவங்கெல்லாம் நட்போடு அன்போடு சகோதரத்துவத்தோடு நம்மோடு இருக்கிறாங்க. அவர்கள் தான் துணை நின்று எனக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்தாங்க. அதே போல அவர்களுக்கு சில பிரச்சனைகள் சில பகுதிகளில் வரும் பொழுது என்னாலான உதவிகளை செய்து நாங்கள் எல்லாம் அந்த அன்னோன்யமாக அண்ணன் தம்பி உறவோடு பழகிறோம். அவர்கள் எல்லாம் இதில் வருவாங்களா அப்படின்னா அவ வரமாட்டாங்க. ஏன்னா அவர்கள் எல்லாம் இந்த ஜனநாயக தன்மையை ஏற்றுக்கொண்டு எல்லோரோடும் சகோதரத்துவத்தோடு பழகி அவர்கள் அன்னோன்யமா எல்லாரோடையும் கலந்துட்டாங்க, அவர்கள் இதில் வரமாட்டாங்க. ஆனால் வேறு வழியே இல்லாமல் ஏன் இங்கு சாதி குறிப்பிடப்பட்டு அந்த குற்றவாளிகள் குறிப்பிடப்படுறாங்கன்னா அந்த குற்றம் சாதியின் பெயரால் நிகழ்த்தப்படுது. சோ நோ மோர் சாய்ஸ், வேறு வழியே இல்லை. இதை இப்படிதான் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அவதூறாக பேசிட்டாங்க எங்களை, அவங்களை கண்டிங்க, அவங்கள தண்டிங்கன்னா ஐயா காமராஜர் அவர்களை முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இன்ன விதம் இல்லை அவ்வளவு பேசியிருக்காரு. என்ன பதில் சொல்லலாம்? அதுக்கு என்ன சொல்ல முடியும்? இவ்வளவு ஏன் இன்னைக்கு தேதியிலையும் தாடியை வச்சுக்கிட்டு, மீசையை வச்சுக்கிட்டு, முடிய வளர்த்துக்கிட்டு, பொட்டு வச்சுக்கிட்டு, அந்த 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 இதுக்கே பொருந்தாம நான் சாதிக்கு விசுவாசமா இருக்கிறேன், சாதிக்கு பணி செய்யறேன்,
சமூக போராளி அப்படின்லாம் பேர் வச்சுட்டு இந்த கொலையை நியாயப்படுத்தி இந்த கொலையை கண்டிக்கிறவர்களை கண்டிக்கிறாங்க. சோ இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு குரூப் இருக்கு இல்லையா, இவர்கள் பேசாத பேச்சா சொல்லுங்க? இமானுவேல் சாகர்னார் அவர்களை எவன்டா அவன் இமானுவேலு அப்படின்னு பேசின ஆட்கள் இல்லையா? வெட்டி செத்தவன் அப்படின்னு பேசின ஆட்கள் இல்லையா? ஏன் இதே இந்த முகமெல்லாம் முடியா வச்சுட்டு ஒருத்தர் இப்ப கூட அண்மையில வந்து டாக்டர் ஷியாம் அவர்களை வந்து இது பண்ணணும், அவருடைய மருத்துவ இதவே வந்து தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு மெடிக்கல் கவுன்சிலுக்கு ஆங்கிலத்துல டாக்டர் கிருஷ்ணசாமி அண்ட் ஹர்சன் அப்படின்னு போட்டு ஒரு ஆங்கிலத்துல கடிதம் எழுதியிருந்தார். அதைத்தான் அவங்க சொல்றாங்க படிங்க அப்படின்னு அப்படிலாம் எழுதியிருந்தார். சோ இந்த புரட்சியாளர் ஒரு பொது விவாதத்துல, ஒரு ஊடகத்துல, ஒரு தனியார் ஊடகத்துல கலந்துக்கிட்டு என் சமூகத்துல யாரும் காதலிக்க கூடாது, என் பிள்ளையே காதலிச்சாலும் நான் வந்து அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். சோ இது எங்க வந்து சாதியா பின் பண்ணப்படுது, பாயிண்ட் பண்ணப்படுதுன்னா, எண்ணிக்கையில் அதிகமாக இதை தூக்கி சுமக்கிறவர்கள், வரட்டு கௌரவத்தோடு இதை அணுகக்கூடியவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். வழி என்ன செய்ய? சாதி மறுப்பு திருமணங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு. பல வெளிநாடுகள்ல 18 வயது நிரம்பிட்டுனா அப்பா அம்மா எல்லாம் கேட்க வேண்டியது இல்ல, அவங்க பாட்டு அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து பேசுவாங்க. புரியுதுங்களா? இதுல வந்து நான் அண்மையில் வந்து இந்த அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் அவருடைய ஒரு வீடியோ பார்த்தேன். இங்க சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு யாரெல்லாம் காரணம், இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு யாரு காரணம்? கிறிஸ்தவம் தான். இது உலக முட்டாள்தனத்தின் உச்சமா இல்லையா? 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ நாடுகள் இருக்கு. அங்க எல்லாம் வந்து இந்த சாதி மறுப்பு திருமணம் அல்லது ஏதோ வர்க்க ரீதியான திருமணங்கள் மாறி திருமணம் பண்ணிட்டா வெட்டி சாகடிக்கிறானா, சுட்டு சாகடிக்கிறானா? ஏதோ வந்து தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தப்ப மறைக்கிறதுக்காக எல்லாத்துக்கும் போய் எதையா அவனுக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்க கூடாது. அது வந்து முறை இல்லை, நியாயம் இல்லை. புரியுதுங்களா? இந்த மாதிரியான தரப்பும் இருக்கதான் செய்யுது. ஒரு பொது ஊடகத்துல ஒரு விவாதம் நடக்குது, சாதி மறுப்பு திருமணங்கள் இது குறித்து பேசும் பொழுது அதுல 100 பேர் கலந்துகிட்டு இந்த மறுப்பு திருமணங்களுக்கோ மண்ணும் பொண்ணும் ஒண்ணுன்னு ஏதாவது அந்த கான்செப்ட்ல பேசக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னா அதுல 80 விழுக்காடு யார் இருக்காங்கன்னு உங்க நாலேஜ்கே விட்டுறலாம், உங்க பார்வைக்கே விட்டுறலாம். நீங்களே இப்ப அதான் ஏற்கனவே நான் கடந்த வீடியோல கூட சொன்னேன், குற்றவாளிகள், குற்றம் செய்து தற்போது சிறையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய பின்னணி, சாதி பின்னணி என்னன்னு முடிஞ்சா நீங்களே எங்க தகவல் திரட்ட முடியும் நீங்களே திரட்டி பாருங்க. சும்மாவாக வெறும் கௌரவம், உப்புச்சப்புள்ளாத கௌரவம், அப்படி ஒன்னும் கௌரவ குறைச்சலான பையன் கிடையாது கவி. இந்த குடும்பத்தை விட அந்த தனிப்பட்ட முறையில் அந்த பையனுடைய வளர்ச்சி என்பது அபரிமிதமான நகர வாழ்க்கையில எந்த விதமான இந்த மாதிரியான அந்த டார்க் அந்த பின்னணி இருக்கு இல்லையா, அந்த பக்கத்துக்கே போகாத ஒரு பையன். அவனை கூட உங்களால அக்செப்ட் பண்ண முடியல, அவங்கிட்ட கூட உங்களுடைய அந்த சாதிய வக்கரம் இந்த இது இருக்கும் அப்படின்னா எத்தனை பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க, எத்தனை பேர் முறையான திருமணம் நடக்காம இருக்காங்க, உங்க சாதியில எவ்வளவு பேர் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறாங்க. என்னது இது? எப்ப தீரும்? எப்ப உங்க மனநிலை மாறும்? மாறி இருக்கணும். ஆனா இன்னைக்கும் உங்க சமூகத்துல 100 பேருமே அப்படியானா அப்படி கிடையாது. ஆனால் பெரும்பாலானவர்கள் அந்த அந்த சிந்தனையில் இருக்கக்கூடியதற்கான காரணம் வெளி உலகத்திற்கு பெருசா டிராவல் பண்ணாம வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியாததுதான். நம்மளுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு அதைத்தான் அந்த பரிதாபங்கள்ல சொல்றாங்க, இந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி உனக்கு விவரம் தெரியல அப்படின்றது. இதெல்லாம் தான். இங்க வெளியில பெரிய உலகம் இருக்குது, வெளியில நிறைய தொழில் உருவாயிடுச்சு, எத்தனையோ குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எத்தனையோ கடினமான தொழில்களை செஞ்சு தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு வெளியில வந்துட்டாங்க. கோர்ட்டு கேஸு வழக்கு அதை இழுக்க முடியாத சூழ்நிலை. எத்தனை குடும்பம் ஒரு உயிரிழப்புனா ஒரு உயிரிழப்போட முடிஞ்சிருமா? கிடையாது. அதனுடைய தாக்கம் எப்படி கல்ல தூக்கி தண்ணியில போட்டோம்னா அந்த அலை அந்த தண்ணியின் இறுதி வரை ஏதோ ஒரு அளவுகளில் இருக்குமோ அது போலதான் அந்த கொலை அருகாமையில் அந்த நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் பெரிய பாதிப்புக்குள்ளாவாங்க. பட் அந்த அலை என்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அது பரவும். ஒரு சமூக வளர்ச்சிக்கு ஆட்பட விடாது, ஒரு பகுதிக்கு தொழில் வளர்ச்சி வளர விடாது, அந்த பகுதியில் அமைதி இருக்காது. இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை. இவன் கொலை செஞ்சுட்டு போயிடுவான், அவன் செத்துருவான். அந்த பகுதியில் ஏதாவது ஒரு தொழிற்சாலை வரணும்னு நினைச்சா இது பதட்டமான பகுதி, இங்க வரக்கூடாதுன்னா அந்த பகுதியினுடைய பல இளைஞர்களின் கனவு போச்சா, பல தாய்மார்களின் வேலை வாய்ப்புகள் போச்சா, அந்த பகுதியினுடைய வளர்ச்சி போயிடுச்சா? என்ன விளையாட்டா இது? படிச்சா எல்லாம் சரியாயிரும் நினைச்சா படிச்சவன் தான் இன்னைக்கு போய் சாதியை காப்பாத்த நிக்கிறான். பாதிக்கப்படுபவர்களுக்காக ஒரு வழக்கறிஞர்கள் போய் நின்று அந்த பாதிப்புக்கு நீதி கேட்டு நிக்கிறதுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக அவனுக்கு ஆதரவாக அவனை காப்பாற்ற ஒரு வழக்கறிஞர்கள் போய் நிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம். இதை எல்லாரும் ஆத்மார்த்தமா உணரணும். உயிர் எல்லாருக்கும் ஒண்ணுதான், உணர்வு எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஏதோ நாங்க அப்படிங்கிற அந்த திமிரும் தெனாவட்டும் பெருமைக்கு வேணா இதா இருக்குமே தவிர அந்த பாதிப்புகளில் சிக்குண்ட குடும்பத்தை போய் பாருங்க.
அவன் என்ன நிலைமையில இருக்கிறான், என்ன நிலைமையில இருக்கான்னு பாருங்க. எத்தனை பேருடைய வைத்தறிச்சலை கொட்டிக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்க. நான் அண்மையில் ஒரு வைரமுத்துவினுடைய பாடல் ஒண்ணு அண்மையில ட்ரால் ஆச்சு. என்னன்னா இதே மாதிரி கடந்த முறை ஏதோ ஒரு படுகொலையின் போது இதே மாதிரி சீவலப்பேரி பாண்டிங்கிற அந்த படத்துல வர ஒரு பாடல், பாண்டிப்பைய கம்பு எடுத்தா நாங்குநேரியில பாண்டிப்பைய கம்பு எடுத்தா சங்கரங்கோயிலுல சர்க்கார் வண்டி ஓடாது அப்படின்னு. அந்த பாட்டுல வந்து எங்களுக்கு எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு எல்லாம் கத்தி இருக்குது, கம்பு இருக்குன்னு, இப்படித்தான் மிக 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 பிற்போக்குத்தனமான பாடல். அது வந்து பாரதி ராஜா வரைக்கும் அந்த சமூகத்தில் யாரெல்லாம் திரைத்துறையில போனா கூட அந்த திமிரோடையும் அந்த இதோடையும் தான். இந்த திமிருங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து சமூகத்தோடு பொருந்தக்கூடியது அல்ல. அப்படியான அந்த ஒரு பாடல் எழுதப்பட்டது. அந்த பாடல் குறித்து அவர் ஒரு ட்ரால் ஆச்சு. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அண்மையில ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நாங்குநேரியில சின்னத்துறை பள்ளி மாணவன் சின்னத்துறை தாக்கப்பட்டான் இல்லையா, அந்த நேரத்துல பேசப்பட்ட வீடியோ நான் வந்து கொஞ்சம் காலதாமதமாக தான் பார்த்தேன், அண்மையில தான் பார்த்தேன். அந்த வீடியோல ஒரு பிள்ளமார் சமூகத்தை சேர்ந்த இதை பத்தி ஒரு டேட்டா சொல்றாங்க. என்னன்னா நாங்குநேரி பகுதியில 40-45 ஆண்டுகளுக்கு முன்பு மறவர்கள் இல்லை அப்படின்னு பாருங்க. ஆனால் தற்போது 1000 குடும்பங்களுக்கு மேல அங்க இருக்கிறாங்க. அங்க இருந்த பிள்ளமார் சமூகம் பல குடும்பங்கள் காலி செய்யப்பட்டுருச்சு. நாடார் சமூகத்துல பலரும் காலி செஞ்சுட்டாங்க, கோனார் சமூகத்துல பலரும் காலி செஞ்சுட்டாங்க, பறைய சமூகத்தை சேர்ந்தவங்களும் பலரும் காலி செஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி அங்க இருந்த பல சமூகங்கள் காலி செஞ்சு போயிடுச்சு. பிராமின் சமூகம் காலி செஞ்சு போயிடுச்சு. அந்த இடத்துல இன்னைக்கு மரபு சமூகத்துடைய ஆதிக்கம் மிரட்டி இந்த மாதிரி வன்முறையின் அடிப்படையில இடத்தை பறிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். இதை பார்க்கும் பொழுது நமக்கு பெரிய இது, ஏன்னா நம்ம வந்து மறவர்கள்னா சவுத்துல எல்லா பகுதியிலும் இருக்கிறாங்க, வைக்கிறாங்க. ஒவ்வொரு ரொம்ப இன்டீரியரா இந்த ஊர்ல இந்த வருடம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. இது மாதிரி நமக்கும் பல அனுபவங்கள் இருக்கு பல இடங்கள்ல. ஆனா அந்த பகுதியினுடைய இதை கேட்டு அதிர்ந்து போனேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட, அதாவது தேவேந்திர குல வேளாளர் மறவர்னு மட்டும் அந்த பகுதியில கிடையாது. அது வந்து சாதி ரீதியிலான இதுதான். பட் அந்த வன்முறை ரீதியிலான அந்த ஆதிக்க எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இது வந்து அவர்களால் பாதிக்கப்பட்ட எத்தனை சமூகங்கள் ஒரு பகுதியில. இது போல 100 இடங்கள் சொல்றாங்க. அண்மையில் கோயில்பட்டி பக்கத்துல பாண்டியராஜன் ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் வந்து மரபு சமூகத்தை சேர்ந்தவர்களால் வெட்டி கொல்லப்பட்டாரு. அந்த இடத்துக்கு போன பொழுது சொல்றாங்க அந்த ஊர்ல அந்த நாடார் எல்லாம் காலி செஞ்சு போயிட்டாங்க. ஊருக்கு முன்வாசல் கூட இல்ல, ஊருக்கு பின்பகுதியில் தோட்டத்து வழியா காட்டு வழியா காலி செஞ்சு போயிட்டாங்கன்றாங்க. சோ இது எத்தனை காலத்துக்கு சொல்லுங்க, இது எத்தனை காலத்துக்கு? அப்படி என்ன வந்து நம்ம வந்து எத்தனையோ பேர் வந்து 100 நாள் வேலைக்கு போறாங்க, 1500 சம்பாதிக்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எத்தனை பேர் தன்னுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்க ஒரு சஸ்டைனபிளான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு, ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒருத்தரும் எவ்வளவு போராட வேண்டியது இருக்கு. ஒரு பைக் இஎம்ஐ எடுத்து, வீடு கடனை வாங்கி கட்டி இந்த சமூகத்துல தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு ஒரு சர்வசாதாரண வாழ்க்கை வாழ்றதுக்கே ஒருத்தனுடைய ஓட்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனால் இதற்கு மத்தியில் உலகம் ஒரு திசையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு சமூகம் ஒரு திசையில் இயங்கிக் கொண்டிருந்தால் பிறரால் விமர்சிக்கப்படாமல் எப்படி இருக்கும்? ஏன் இத்தனை பேர் நமக்கு எதிராக பேசுறாங்க? ஏன் இவ்வளவு பேரு நம்மளை வந்து குறிப்பிட்ட சாதின்னு நம்மளை குத்தி குத்தி பேசுறாங்க? ஏன் இவங்க குறிப்பிட்ட சாதின்னு உடனே நம்ம நெஞ்சில குத்துதுன்னா, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கத்தான் செய்யும். பரிதாபங்கள் வீடியோவை வெறுமனே பார்த்து கிடக்கல, பார்த்து பகிர்ந்துட்டு கிடக்கல, பார்த்து விரும்பிட்டு கிடக்கல, அதை பாராட்டிட்டு கிடக்கல. பல்லாயிரக்கணக்கான ரூபாய் உலகெங்கும் இருக்கக்கூடிய பலர் அவர்களுக்கு நிதி உதவி செய்யறாங்க. நீங்கள் இதை போன்று துணிச்சலாக இந்த சில கருத்துக்களை பேசுங்கன்றாங்க. சோ எத்தனை பேருடைய உள்ள கிடக்கை வெளிப்படுதுன்னு பாருங்க. கற்பனை பண்ணி பாருங்க. அந்த சமூகத்துல படித்தவர்கள் இருக்கீங்க, எனக்கு மனதுக்கு நெருக்கமானவர்கள், இன்றும் என்னோடு பல அன்போடு பழகக்கூடியவர்கள், தொழில் ரீதியாக, நண்பர்களாக, சகோதரர்களாக. எனக்கும் இன்னைக்கு தேதியிலையும் ஏதாவது ஒரு முக்கியமான சிக்கல்கள் இருக்குதுன்னா, நான் பெரிதும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய, பெரிதும் என்னோடு உடன் நிற்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் பலரும் மறவர்களாக இருக்கிறார்கள், கல்லர்களாக இருக்கிறார்கள், அகமுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் இந்த சமூகத்தை எப்படி பாக்குறாங்க, இந்த சம்பவத்தங்கள்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா, எங்களை விட மிக கோபமாக பாக்குறாங்க. மனம் வெதும்பி போறாங்க. இன்னும் இந்த இளைஞர்களுக்கு எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லை, அவர்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த பக்கம் நகரத்தின் பக்கம் வச்சு அவர்களை திருத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை, எவனும் வரமாட்டான். ஏன்னா பல இந்த குட்டி குட்டி சாதி சங்கங்கள்ங்கிற பேர்ல நிறைய அவனை வந்து திசை திருப்புறதுக்கான வேலைகளை நிறைய செய்யறாங்க. அவனை 10வது கூட படிச்சிருக்க மாட்டான், இந்த லெட்டர் எழுதிட்டுதான் பாத்துங்க, கிருஷ்ணசாமி என்கிற சன்னு எழுது, அவ்வளவுதான் அவன தகுதி. அவன்லாம் அங்க தலைவர், அவன் பின்னாலையும் போறதுக்கு சூழ்நிலை இருக்குது, அவன் பேசுறதையும் உண்மைன்னு நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. ரொம்ப நொந்து போறாங்க. இனியாவது 2025 வாழ்றோம், இனியாவது இத்தனை பேர் உலகமே சேர்ந்து
சுட்டி காமிச்சிருச்சு இதுதான் அப்படின்னு. இனியாவது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினுடைய முன்னத்தியராக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, அந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக நாங்க இருக்கணும்னு நினைக்கிறவங்க, பிளீஸ் ஒரு கிராமமா போய் அந்த வன்முறை எங்கெங்கெல்லாம் நிகழுதோ அல்லது வன்முறைக்கு ஆட்படுகிற பகுதி அல்லது குடும்பங்கள், அந்த பசங்க எங்க இருக்காங்களோ அவர்களை தேடி தேடி நல்வழிப்படுத்துங்க. போய் சிறார் ஜெயில பாருங்க, சென்ட்ரல் ஜெயில பாருங்க, ஒவ்வொரு சென்ட்ரல் ஜெயிலையும் பாருங்க, கொலை வழக்குகள் உள்ள இந்த பின்னணி உள்ள அந்த எண்ணிக்கையை பாருங்க. சென்னையில தூத்துக்குடியில எங்கெங்கெல்லாம் கொலை நடந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய பங்கு இருக்குது. ஒட்டு மொத்தமா இது மிகப்பெரிய பின்னோக்கி இழுத்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவர்களை எல்லாம் மனமாற்றம் செய்யணும். போதை பழக்க வழக்கங்கள், வன்முறை எண்ணங்கள், இந்த மாதிரி பலதையும் விட்டுட்டு இந்த நல்வழிப்படுத்த இந்த இதை செய்யறதை விட்டுட்டு ஒரு யூடியூப் சேனல் பேசிடுச்சு. யூடியூப் சேனல் அந்த சேனல் மட்டும் பேசல. இன்னைக்கு பல இந்த டிஎன் ட்ரால்னு ஒரு சேனல் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேசிட்டாங்க. நீங்க அப்படியெல்லாம் போய் ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனலையோ ஒரு குறிப்பிட்ட நபரையோ யாரையும் குற்றம் சுமத்தி இவங்கதான் எங்களுக்கு எதிராக பேசுறாங்களா நீங்க சொல்லவே முடியாது. இணையதளத்தை பயன்படுத்தக்கூடிய இதயம் இருக்கக்கூடிய எல்லோரும் என்று கவினுடைய படுகொலைகளுக்கு பின்பாக பல படுகொலைகளை அவர்கள் கோபத்தோடு தாபத்தோடு கடந்து சென்றிருந்தாலும் இந்த கவினுடைய படுகொலை இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லோரையும் பேச வச்சிருக்குது. இதை நம்ம நோக்கி திட்டுறாங்க, நம்மளை நோக்கி குற்றம் சுமத்துறாங்க, நீங்க எல்லாம் அதான் நம்மளை நோக்கி கேட்கிறாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு கூனி குறுக வேண்டாம். இனி அந்த குணாதிசயத்தை மாத்திக்க முயற்சி செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு. இன்னும் சாதியை தூக்கி பல குடும்பங்களை வீதியில் நிறுத்திவிடக் கூடாது. இது நிச்சயமாக நிரந்தரமானது அல்ல என்பதுதான் சத்தியம்.